ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜுவல்லரி ரிவ்யூ. இதை நான் மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஜுவல்லரியோட பாக்ஸிங் நல்லாவே நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லா நீட் பேக் பண்ணி அது ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அழகாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. அப்புறம் இந்த ஜுவல்லரியை நான் பார்க்கும் பொழுது இந்த ஜுவல்லரிக்கு இந்த அமௌண்ட் தேவையா அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ஜுவல்லரி வந்ததுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், நீங்கள் இந்த தோடு பாருங்கள், இந்த கம்பலை பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு ஃபினிஷிங் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு அதுலேருந்து அந்த கம்பளுடைய ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே அழகாக இருக்குது. அது கீழே தொங்குற மணி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இந்த செயினையும் பாருங்கள். இந்த செயினில் இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த கொக்கி போடுறது இதில் செயின் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷனில் கயிறு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதனுடைய ப்ரைஸும் இதனுடைய ப்ரைஸும் ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான ஒரு செட்டு. இதை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸு, கல்யாணம் அப்படியெல்லாம் போடும்போது ரொம்ப அழகான ஒரு லுக்கு கிடைக்கும். இது இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 447 447 ரூபா. இந்த ப்ரைஸுக்கு இது நல்லா அழகாக தான் இருக்குது. ரொம்ப வர்த்தான ஒரு